Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தமர்க்கம் சப்ஸ்கிரைப் நீங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி guys, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைனோஸ் தாங்க பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ப்ரைம் டைனோஸ் எல்லாத்தையுமே பிடிக்கலாம். ஸோ இன்னைக்கு பிடிக்கிற ப்ரைம் டைனோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்குக்காக தான், ஃபைட்டிங்காக எதுவுமே கிடையாது. ஒருவேளை நம்ம ஃபைட்டிங் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ப்ரைம் டைனோஸை பிடிச்சோன்னா அதை வேணா ஃபைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்குக்காக தான். ஸோ இந்த எக்குக்கெலாம் எதுக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். நம்ம அடுத்த கட்ட டைனோஸை பிடிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க டைனோஸோட எக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹனிபி ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதை எடுத்து வந்து இந்த கார்னரில் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நாள் வீடியோ போடலையா? ஸோ அந்த 2 நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே அந்த ஹனி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் ஹவுஸ் வந்து பில்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பில்டு பண்ணேன். அதான் பார்த்தீங்கன்னா செடியெலாம் அந்த அளவுக்கு வளரல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அந்த ஹனிகோம்பு வச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மிங் வந்து ஓவிஸ் செட் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மிங் ஓவிஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணோம். அந்த ஃபெர்டிலைசரை எடுத்துன்னு போயிட்டு ஸோ இந்த இருக்க அந்த கிராப் செடிக்கு எல்லாத்தையுமே போடும். ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த இடத்துல வாட்டர்னு காட்டுது. ஆனால் வாட்டர் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. சரியா? ஸோ அப்படி வாட்டர் இதுக்கு கரெக்டாக வரலை அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேங்க் வச்சுருக்கேன். இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேங்க்கை வெளியே எடுத்து வச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மழை அந்த மாதிரி பெய்கிற டைமில் இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிடும். அந்த ஃபில்லானது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஃபுல்லாத்துக்கு தண்ணி வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுமாரி ஜென்ரலாக இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த டெக்னிக் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ ஃபார்மிங் செட்டப். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா இப்போ டைமிங் கிளம்பலாம். ஓகேவா? நான் டைமிங் கிளம்பணும்னு நினைக்கிற டைமில் தான் கரெக்டாக மழை பெய்யுது. இருங்க, இந்த மழை டைமில் தண்ணி இதுக்குள்ளே ஃபில் ஆகுதான்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். தண்ணி ஃபில் ஆகிற மாதிரி தெரியலையே, ஏதோ சம்பவம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் மழை லைட்டாக பெஞ்சாலும் இந்த தண்ணி இதுக்குள்ளே ஃபில் ஆகணும். ஆனால் ஆகலை, ஏன்னு தெரியல. ஸோ டேங்க்கில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கான்னு தெரியல. இருங்க வரேன். டூ பைப், சைட் பைப் இது வந்து கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் ஒரு புது டேங்க் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த இடத்துல ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இந்நேரம் மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் ஃபில் ஆகிட்டு இருக்கணும். பட் ஏன் ஆகலைன்னு எனக்கு தெரியல. இப்போ வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அக்சஸ் பண்ண முடியுது. இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றுதா? நைஸு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு டேங்கை என்ன தான் நினைக்கிறேன், மழை தண்ணி அப்படியே உள்ளே எட்டுன்னு வந்து ஊற்றுது. ஓகே, இந்த செட்டப் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றுது பாருங்க. ஸோ எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடுச்சு. சரி கேஸ், ஸோ இது அப்படியே டீலில் விட்டுறலாம். ஸோ இந்த மழையே பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக கொஞ்சம் அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைனோஸை பிடிக்க கிளம்பிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்க போகிற டைனோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேண்டமில் நான் வந்து அல்டிமேட் வரைக்கும் பிடிச்சிட்டேன். ஸோ மற்றதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பிடிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போயே வந்து நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டொர்னோடோ ஒன்று இருக்குது. ஸோ இது வரைக்கும் மேலே இது. சரி, அப்படின்னா சூப்பர் நோவாவே ஒன்று பிடிச்சிடலாம். இங்கேருந்து 1700 மீட்டர் தானே. ரைட், ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்க கிளம்பிடலாம். ஐயா, என்ன இவ்வளோ பொறுமையாக பறக்குது இது? நம்ம பிடிக்கிற ஃபர்ஸ்ட் டைனோ என்னது? இதென்ன சூப்பர் நோவா ப்ரைம் காஸ்மிக் பக்கத்தில் இருக்கிறது சமணர் க்ளோனரா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, இது தாண்டா ஒன்று அடிக்கடி இது ஒரு பிரச்சனை. தேவையில்லாமல் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுவேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏரோவில் மாட்டிக்கும். ஏன்னா அல்டிமேட் ஏரோவில் வச்சு அடிக்கிறேன். என்னடா அது? அல்டிமேட் ஏரோவிலே பார்த்தீங்கன்னா அஜிச்சோ அஜிச்சோ இது வேற வெடிச்சிரும். நல்ல வேலை மாட்டிச்சு. அது ஓடி போச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளோனோட தானே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 மீட்டரில் இருக்கா? சரியா போச்சு சார். ஃபஸ்ட்டு இது இருங்க, டைம் ஆகட்டும். ஆக்சுவலி இப்போ நம்ம பிடிக்கிறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்காக பிடிக்கல. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்குக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த எக்கெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணால் தான் நம்மளால் அல்டிமேட் பக்கம் போக முடியும். ஸோ அல்டிமேட்டை பிடிச்சா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் பாஸ் ஃபைட்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஓகே, பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு டைம் ஆகிட்டான். இவனத்திக்குள்ளே போட்டுன்னு போயிட வேண்டியதான். ஹலோடியா, அப்படியே நம்மளோட வைவினை எடுத்துக்கிட்டு பறந்து போயிடலாம்.
அப்புறம் போகிற வழியில் எதாவது பார்த்துக்கிட்டே போனோம். இது என்னது? ஏய் சூப்பர் கைஸ், இது ஒமேகா காஸ்மிக் இபில் சிங்குலாரிட்டியா? நல்ல பவர் உள்ள ஆட்கள் தான் இவன். சரி ஓகே, இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஏன் இந்த இடத்துல இவ்வளோ மேமத் இருக்குது? ஐயோ மேமத் கொசன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவெல்லாம் கிளியர் பண்ணி ஒன்று நம்ம உல்ஃபு வச்சு தான் அடித்து நவுத்தணும் எல்லாத்தையும். இங்கே பாருங்க கைஸ், இத்ரியல் கிபில் பெரிக்கல் ஆஸ்ட்ரோ வைவின் நல்லா இருக்கே. இருங்க அதை பிடிச்சிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா திடீர்னு செத்தாலும் செத்துருவான். ஹீட்டா ஐஸ் வைவினா? ஐயோ இதெல்லாம் வேறு துரத்திக்கிட்டே வரும். இந்த இடத்துல வித்தியாசமாக ஒன்று இருக்குது, நல்லா இருந்துச்சு. வீடியோக்கு ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக ஒன்று பார்த்துட்றேங்க நான். ஆனால் கீழே எல்லாமே டேஞ்சரஸ் ஃபிலோவர்ஸ் தான் இருக்கானுங்க. சரி இவனை தூக்கி வைவின் நெத்திக்குள்ளே போட்டுக்கலாம். வைவின் நம்மளுது ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லான வைவின் கிடையாது. நம்மளோட பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யாரா அவன்? இங்கே உல்ஃபு இருக்கானே. உல்ஃபு இல்லை நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அல்டிமேட்டில் ஒன்று ரேண்டம் ஒன்று இருக்குது. செத்துருச்சா உயிரோடு இருக்கானுன்னு தெரில. செத்துருச்சுன்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது எல்லாம் வேஸ்ட்டு. ஏய் சீக்கிரண்டா ஸ்பான் பண்ணி விட்றா. ஐஸு சூப்பர் ஸ்பானிங் அடிச்சு நூற்றி எல்லாரையும் போ, எல்லாரையும் கழி பண்ணு போ. லைட்னிங்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. யார் இவன்? ஏனியா இது இருக்காங்க. சிவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும். இவன் உடம்புலேருந்து யூஸ் பண்ண முடியுதா? ஓடாத 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 ஓடாத. பிச்சுக்கிட்டு பறக்கிறான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்கிறான் பாருங்க சிவன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவனை வச்சுட்டு பறந்தா 2-3 நாள் ஆகும் போலே அவன் பக்கத்தில் போகிறதுக்கே. ஓகே இருங்க அவன் ஸ்லோவாக ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஓகே வந்துட்டான். யாரா இவன்? இதுக்கப்புறம் இது செட் ஆகாது. நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், அடுத்த ஆள் தான் எடுக்கணும். வீட்டி உடம்புலேருந்து அடிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். ஐயோ எடுத்த உடனே மேலே ஏறக்கூடாது. இந்த பிடி உடம்புல இருந்து அக்சஸ் பண்ண முடியல. அவன் கூட போய் சண்டை போட போறான். நீ சண்டை போடு, நான் உன்னை அடிச்சு நொறுக்குறேன். போடு. அடி தரமா விழுந்து வாங்கிட்டான் பாருங்க. செத்துட்டானா? செத்துட்டானா? டேய் அவன் செத்துட்டான்டா. 29,000 டார்பர்ல ஒரு அடியில் எப்படி செத்தானா இல்லை என்ன கதைனே தெரில. அதே நீ வித்தியாசமாக பிடிக்கணும்னு நினச்சேன், கடைசியில் சொதப்பிடுச்சு. சரி ரைட் ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேலையை ஆரம்பிச்சோமோ அதுவே பண்ண போவோம். ஓகே கிட்டத்தட்ட வந்தாச்சு. இந்த இக்லோடானும் பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். இக்லோடான் என்ன கிபிள் கேட்குறான்? நைட்மேர். ஓகே இவன் தானே? ஓகே 59,000 ஓகே ஒரு அடியில் வந்துருச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுற யாரோ ரொம்ப பவர்ஃபுல்லோ. பீட்டா காஸ்மிக் எப்பிள் சிங்குலாரிட்டி. இந்த இடத்துல எவனோ வித்தியாசமாக தரமாக இருக்கான்னு நினைக்கிறேன். புகை போட்டுக்கிட்டே பறக்கிறான். புகை போடுறவன் யாரு? அடச்சக் இருந்த வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயினை பிடிக்க கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு தும்பி ஒன்று இருந்துச்சு. அந்த தும்பியை பிடிக்க முடியுமா? அல்டிமேட் எலமெண்ட்டு. அல்டிமேட்டு என்கிட்ட கிடையாது. அல்டிமேட்டில் என்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமணர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் இந்த மேலே நிறுத்திட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினை பிடிக்க கிளம்பிடலாம். ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேண்டிஸ் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் போகணுமா? சரி வாங்க போகலாம். ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த ஒரு மேண்டிஸ் தான். எங்கடா போச்சு அதுக்குள்ளே? ப்ரைமில் விண்டு. சூப்பர் கேஸ் 2 இருக்குது. ஓகே எனக்கு தெரிஞ்சு இது 2த்தையும் பிடிச்சிட்டு போயிடலான்னு தான் எனக்கு தோணுது. பிரச்சனைக்குரிய ஆட்கள் எவனா வந்துட போகிறான். இருங்க இந்த சைடு பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும் தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட்ரு, அப்புறம் இது ஒன்று வச்சுக்கலாம். இன்னும் செத்து போயிட்டா கூட இங்கேருந்து ரிட்டர்ன் வரா மாதிரியே இருக்கட்டும். பார்த்துட்டோம் பார்த்தீங்களா? என்னோட பவர் என்னன்னு தெரியல.
ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெல்த்லாம் தாறுமாறாக இருக்குது. ஓ வெடிக்கிறாங்க சிம்மரிய க்ரீன் கலரில். ஓகே கவுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இன்னொன்று ஒன்று இருக்குது. எலமெண்டல் விண்டு மேண்டிஸா? இவ்வளோ தூரம் போகுமான்னு தெரில. யாரோ கரெக்டாக எய்ம் பண்ணால் போயிடும். போக மாட்டேங்குது. அப்படியே போயிட்டு அந்த சைடு போயிடும். அந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு 4 பிடிச்சிட்றேன். மாட்டிக்கோ. ஐயா எகுறா 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 எகுறா. ஓகே கரெக்டா. ஏய் யாரா அவன்? கல்பிரிட் போடா எப்படி எட்ட. உடனே மயங்கி போ. ஏய் விட்டுற என்ன? ஏங்க சிவன் போச்சு. சாவடிக்கிறானுங்க என்ன. செத்து போடா. எவனோ பாம்பு போடுறான். எவன் அவன்? இதுக்கு நான் பிடிக்க வேண்டியவன் இங்கே இருக்கிறான். தேவையில்லாத சம்பவம் நடந்துருச்சு. அழகாக நேரம் இவனை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். வீணா போனா இவன் வந்து நம்மளுக்கு இது வைத்திட்டான். மாட்டிக்கோ. ஒரே ஒரு அடி. சுரியனோட்டக்கு கோசுது. நல்ல வேலை. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இது வச்சேன். டெத் ஆனாலும் உடனே நம்ம லூட்டை எடுத்துக்கலாம்ல. இது வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. எவனா வந்துட்டான். கொளுத்தி விட்டானே. நமக்கு மட்டும் எங்கேருந்துடா வரீங்க அடுத்தடுத்து? இப்போதான் ஒருத்தனை அடிச்சு நாக் பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவன். இந்த இடத்துல யார் என்ன அடிச்சா? இவனை அடிச்சான். விண்டு. ஓகே இவன் தான் அடிச்சிருக்கான். தேள் அடிச்சிருக்கான். ஓகே அவன் எதுவாக இருக்கட்டும். தப்புன்னு டைம் ஆகும். ஐ திங்க் இப்போ நான் பிடிச்சேன் பார்த்தீங்களா? இதோட பவர்ஸ்லாம் நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் பலி கொடுக்கவே ஆரம்பிப்பேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமான பவரில் இருக்குது. எங்கடா இருக்குது? என்னடா எல்லாமே ஷீல்டெல்லாம் போட்டுன்னு வரீங்க? இவன் வர காற்று விட்டு அடிப்பான். கரெக்டாக இந்த இடத்த தான் நாக் பண்ணுச்சு. ஓகே வாங்க போகலாம். யாரில் போயிட்டு பொழிச்சுன்னு வைக்கிறேன் பாருங்க உனக்கு. நவராத 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 நவராத. ஆகறான். அவன் பக்கத்தில் அந்த டெஸ்மண்ட் ஹவுஸ் இருக்காங்க. அதுதான் கடுப்பாக இருக்கும். டக்குன்னு தூக்கின்னு பறந்துடுவான். பிரைம் ஆஸ்ட்ரியல். ஏய் நம்மளுக்கு இவனும் வேணும். வாங்கிடு. ஒன்று போட்டேன். வீணா போன மேண்டிஸ் எங்கே போச்சுன்னு தெரில. துர்க் கீழே விந்துடாதரா. கீழே விந்து ஒளிஞ்சிடுச்சா? செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க எப்படியும் செத்துரும். எரிமலையில் விழுந்துச்சுன்னா காலி. ஏய் இருக்காங்க கைஸ். நம்ம உள்ள போயிடுவோம். டேய் ஐயோ கரெக்டாக அடிச்சான். ஏன் மயங்கல போச்சு. டே நெறி அது விழுந்துடாதரா. போச்சு. சூசைட் பண்ணிக்கிட்டாங்க கைஸ். இது உனக்கு கிடச்சிருக்கே. கஷ்டப்பட பிடிக்கலான்னு நினச்சேன். புஷ் ஆகி போச்சு. ஒன்று பண்ணால் என்ன இன்னொன்று கிடச்சிருச்சு. இந்த இடத்துல ரிசோர்ஸ் ஒன்று இருக்குது. ப்ரைம் ரிசோர்ஸ் மேண்டிஸில். ஐ திங்க் இவனுக்கு இந்த ஏரோஸை அடித்தா சாக மாட்டான் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்துட்டேன். ஐயோ ஒரு ஏரோ வேஸ்ட்டாக போச்சு. என்னது இது? அல்டிமேட் நைட். ஓ கோஸ்ட். போச்சு போச்சு. நம்ம பிடிக்கலாம். கோஸ்ட் டைப்பு. ஆனால் அல்டிமேட்டில் இருக்கேன். ரிசோர்ஸ் எங்கே?
இது என்னது போச்சுரா. ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ப்ரைம் எரோஷன் அலோசரஸ். ஓகே இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வானத்துலேருந்து ஆஸ்ட்ராய்டெலாம் போடுவோம். ஓகே நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது, வாங்கலாம். ஆக்சுவலி இதோட பவர் என்னென்னா, வானத்துலேருந்து எரிக்கல் மாதிரி ஒன்று போடும். இது இருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம பிடிக்க வேண்டியது. இது ரெண்டும் என்னது அன்ஸ்டேபிள், இதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த ஒன்று மட்டும் நம்ம பிடிச்சா போதும். ஸோ எறும்பு எடுத்துகிட்டு போகிறோம். அவனை தவிர மீதி இருக்க அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடும். சாவு நீ சாவு. டக்குன்னு அவன் பவர் யூஸ் பண்ணிட்டானுங்க. ஐ திங்க் இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது. இது என்னது அன்ஸ்டேபிள், இது ஏன் சாவலை? போச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பவர் தான் போடுவான். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏரோ யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. போச்சு, யார் அடிக்க போனான்னு தெரில. வாங்கிடு. எவன்டா அது கொளுத்தி விட்டாங்க. போச்சு, கண்ட்ரோல் வேற எவனும். செத்துறாத செத்துறாத செத்துறாத. இங்கே கொளுத்தி விட்டது யாரு? கண்ட்ரோலரு. இவன் கண்ட்ரோல் பண்ணுறான். ஓகே ஆமாப்பலாம். இன்னும் தலைவர் ஒரு ஏரோ வாங்கினா முடிஞ்சிடுச்சு. அதை ஓடியா 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 வாங்கிப்படா. உனக்கு இவ்வளோ சீன்னா தேவையில்லை, நேச்சர் தானே. ஓகே ஓகே ஸோ இது ரெடி ஆகிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டே என்ன தேடுவோம். ஓகே அட்டாக் எஸ்கேப்டா. அஜிஜோ பிரைம் ஒப்ஸ்லட் அண்ட் டிஸ்மோரஸ். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கொச்சுரா இப்போதான் ஸ்பான் ஆன உடனே அடிக்கிறானுங்களே. சூப்பர் டைம் ஆயிடுச்சு. ஓகே ஏரியாவை காலி பண்ணு. நெக்ஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் ரேம்பேஜ். ஓகே இது ஏதாச்சுமா தான் நான் தேடிக்கிட்டு வந்தேன். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓ மேகா கிராஃப்டிங்கு பிரச்சனை பண்ணுமோ? நான் இதை கவனிக்கவே இல்லை. லைட்டாக பைப்பில் அப்படியே தூக்கின்னு போயிடுவோம். எடுத்துப்போ எழுந்துருச்சா? ஓகே விடுது. இது பக்கத்தில் இருந்துன்னா நம்மளுக்கு பிரச்சனை இது. அதனால பார்த்தீங்கன்னா தூக்கி உரம் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெக்ஸை டைம் பண்ணுவோம். பக்கத்தில் இன்னொரு ரெக்ஸ் இருக்குது. இது என்னது? இது ப்ரைம் நைட்மேர் கேபிள். ஓகே நைட்மேர் ஆல்ரெடி நம்ம பிடிச்சிட்டோம், அதனால் நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே நல்ல விஷயம் என்னன்னா, இது உயிரோடு இருக்குமானான்னு தெரியல. இவங்கூடய சண்டை போட்டுட்ருக்கான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுடலாங்க. ஓப்போர் போகிறீங்களா உனக்கு? நல்ல வேலை மெட்டல் ஏரோ இருக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு அடித்து முடிச்சு விட்டேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன கேபிள்? ரேஜ் தானே. ரேஜ் ஒன்று தானே, ஒன்று தான். ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேட ஆரம்பிக்கணும். ஓகே இந்த ரெக்ஸை பிடிச்சாச்சு. ஓகே இந்த இதில் ஒரு கிகா ஒன்று இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை கிகாலாம் ஸ்பான் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே ஸ்வாங்கலாம். ரெண்டு கிகா பிடிப்போம். கிகாவுக்கு என்ன வேணும்? சைரன் கிகா நைஸு. 2 மித்திகல் கிபிலா நான் செம போச்சு. வாங்கு. 30 ஏரோஸ் தான் இருக்குது. 1 பில்லியன் அடிக்க முடியுமான்னு தெரில. அடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே போச்சு கரெக்டாக. ஐயோ கீழே என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறையுது? இந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேகமாக குறையுது. ஏறுதா ஏறலையான்னு ஒன்றும் தெரியல. இத்தனை ஏரம் மேலே அடிச்சுக்கிறேன். அடிக்கிறேன்னா சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக குறையுது. டேய் டே ஓடாதடா டே கிகா டே. ஐயோ திரும்ப மாட்டேங்கிறானே இவன்.
ஆட வாங்கி போச்சு போச்சு செத்துருவான்னு நினைக்கிறேன் இப்போ. ஐ திங்க் சைரன் தானே இவன் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணுவான். ஓகே சைரன் தான் கண்ட்ரோல் பண்ணுவானோ. ஓகே சொருவிட்டேன். நேரம் இவனும் மயங்கிருக்கணுங்க. எத்தனை நேரம் தெரியுமா உடம்புல அடிச்சான் அவனுக்கு. ஓடிக்கினே இருக்கிறான். போ 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 சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ ஓடு. ஒரே அடிதாங்க நாக்கு. ஓகே மித்திக். இங்கே சீக்கிரமாக டேம் ஆகணும். அதான் இல்லை முக்கியமான ஒரு விஷயம். ஐ திங்க் நான் தான் சர்வர்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து கிகா பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிகா வந்து ரேர் ஸ்பானிங்கல. கிகா ஃபஸ்ட்டு ஸ்பானே ஆகலை. நம்மளுக்கு இன்னும் தெரில. ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு கிகா கிடச்சிருக்கு. Many hours later. சூப்பர் கேஸ். ஃபைனலி வி டேம்டு கிகா. 178வது லெவல். நல்ல லெவல் தான். ஓகே ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் கிட்ட வந்தாச்சு. என்னது டார்பியர். என்னோட பிளேசர் காட்டுது. ஓ மிக தெரியுமா அது. இங்கேயும் ஓ சே இங்கே இருக்காது. கடவுளே ட்ரோனு. ஐ திங்க் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏற போகுதுன்னு நினைக்கிறேன். மெட்டல் ஏற வச்சு ஒரு அடி இந்த வாங்கு 2 அடி வாங்கிக்கோ. முடிஞ்சு போச்சு. ஓகே டேமேஜ். நெக்ஸ்ட்டு தேடுமா. இங்கே பாருங்க ஷீல்டு. ஓகே ஷீல்டு வந்து கார்டியனில் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் லைட்டு ஷீல்டை பிடிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 மீட்டர். இதை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒன்று தாங்க. அந்த ஒன்று மட்டும் பிடிச்சிட்டோன்னா முடிஞ்சுது. இதுக்கப்புறமேட்டா லக்கி தான் இருக்குது. ஸோ லக்கி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கு எல்லாத்தோட எக்கையும் போட்டு அதை க்ரியேட் பண்ணணும். ஓகே இதோ பறக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹெல்த் இவ்வளோ கம்மியாக இருக்குது. இதுக்கெல்லாம் மெட்டல் ஏரோ அடித்தா செத்து போயிடும். ஸோ இந்த ஏரோ வச்சு அடிப்போம். ஒரே அடி தான் முடிஞ்சு போச்சு. ஃபெதர் லைட்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இது கிடையாது போல. கார்டியன். ஓகேடா ஃபெதர் லைட் டப்புன்னு டைம் ஆகும். கொடுத்த உடனே டைம் ஆகிட்டான் போச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா எத்திரியல் மட்டும் பிடிக்கணுங்க. எத்திரியலில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். எத்திரியல் வேரியண்ட்ஸில் ஓகே எத்திரியலில் எத்தனை வேரியண்ட் இருக்கா. ஓகே எஸ் நம்ம தேடுவாங்க. எத்திரியல் டெலிபோர்ட்டர். ஓகே எஸ் டெலிபோர்ட்டர் இங்கே இருக்குது. ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கெலாம் பிடிக்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு இதுக்காக தானே. சரி வாங்க. ஓகே எஸ் நம்மளோட ஃபைனல் டைனோ இருக்கிற ஏரியாவுக்கும் வந்தாச்சு. இது இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட் நான் இந்த இடத்துல ஒரு டெலிபோர்ட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே ஐயோ விட்டுட்டு ஓடுதே. உட்காந்துருச்சா நல்லாயிருக்கும். உட்காந்துட்டு தான் இருக்குது. ஓடு. டெலிபோர்ட்டர் நிறைய டெலிபோர்ட்டே ஆகவே இல்லை. ஒரே அடியில் பொசுக்குன்னு மயங்கிடுச்சு. ஓகே டைம் ஆகுது. அவ்வளோதாங்க. இன்னைக்கான வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். அதுதான் எல்லா டைனும் டைம் பண்ணியாச்சு கேஸ். இப்போ நம்ம பிடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தோட பவரையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டேரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு பலி கொடுத்துட வேண்டியது தான். கிகா கூட சேர்த்து பலி கொடுக்க வேண்டியது தான். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே எஸ் ஸோ இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சா. சூப்பர். செடியெல்லாம் நல்லாவே வளர்ந்துருச்சு. 4 கவுண்ட் வச்சுருக்கானா. எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் எல்லாத்துலேயும் உள்ளே போட்டு வச்சுருது. சரி எஸ் ஸோ இந்த செட்டப் பக்காவாக இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் இந்த மேண்டிஸ்க்கு எந்த பவர் ஸ்பெஷல் பவரும் இருக்காது. இது உட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் டேமேஜ் பார்த்தீங்கன்னா பங்கமாக விழும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரைமில். மேண்டிஸோட சேடல் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா நின்றுக்கிட்டே அழகாக போகிறான் அவன். இதுக்கு இங்கே நிறுத்தி வச்சுருவோம். ஸோ இதோட பவர் செக் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் இது என்ன பவர். ஓ வெடிக்கிறதா. கும்பல் அது மாதிரி வெடிச்சிட்டு இந்த ஏரியா விட்டு காலி பண்ணி எடுத்து செம்ம டேமேஜ் தான் விழும். ஓகே ஸோ இந்த மேண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பவர். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முட்டைக்காக தானே யூஸ் பண்ணுறது. அதனால் இது பெரிய இஷ்யூ கிடையாது. இருங்க ஆமாம் குறைச்சிக்க.
ஓகே இது கரெக்டாக இருக்கும். எல்லாமே பலி கொடுக்கறது தான். நல்லா இருக்கும் கைஸ். ஓகே இவனோட பவர் பார்த்துருமா? சூப்பர் நோவா தானே இவன்? ஆமாம் ஓகே சூப்பர் நோவா. ஸோ உங்களுக்கே தெரியும் சூப்பர் நோவா என்ன பவருன்ட்டு. டமால்னு ஒரே வெடி வெடித்து எல்லாரையும் காலி பண்ணிவிடுவான். ஓகே இவனத்துக்கு இப்படி ஓரம் எடுத்து என்னாச்சு? திடீர்னு ஏதோ ஒரு கற்றுனா. ஓ பென்சினா. ஓகே ஓகே பென்சினா பயமுத்தி துரத்துறதுக்கு இது நம்ம இவன் இருக்கோம்ல யுட்டி கற்றுவான்ல, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். ஓகே நெக்ஸ்ட்டு ரெக்ஸு, ரேம்பேஜ் ரெக்ஸு. சூப்பரான ரெக்ஸு தான் இது. ஃபைட்டிங் இதை யூஸ் பண்ணலாம், பங்கமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, முட்டைக்காக இவனை யூஸ் பண்ண போகிறேன். பிளாக் கலரில் நல்லா இருக்கும் இந்த ரெக்ஸ் பார்க்கறதுக்கு. கூல் டவுன் ரொம்ப டைம் எடுத்துக்குது. சரி ஓகே இவனை இப்படியே விடுவோம். கூல் டவுன் முடிஞ்ச பிறகு அடுத்தது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அலோசாரஸ். அலோசாரஸோட சாடல் நல்லா இருக்கே. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கூல் டவுன் முடியல. சரி ஓகே எல்லா டைனாவும் நான் ஃபஸ்ட்டு இறக்கி விட்டு கூல் டவுன் முடிஞ்ச பிறகு யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஓகே இப்போ ரெக்ஸோட பவர். ரெக்ஸுக்கு ராம்பேஜ் சவுண்டோடு வருது கைஸ். இதை போட்டு சும்மா கடின்னு கடிச்சு கடாசலாம். இருங்க எவ்வளோ நாத்துக்கு. ஐயோ கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன்னா அங்கே இருக்க எறும்பு எல்லாரையும் போட்டு தள்ளலாம். நெக்ரோமோர் இருக்கானா ப்ரைமில்? டைம் முடியக்கூடாது. போடு 14,000 டேமேஜ். ராம்பேஜ் வேற லெவல் கைஸ். இவன் மேலே கூட ரைட் பண்ணலாமா? டெலிபோர்ட்ரு நல்லா இருக்கு கைஸ். இது டெலிபோர்ட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பலி கொடுக்கணுமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கரடி. ஏதோ விழுந்துச்சு, என்ன விழுந்துச்சுன்னு தெரில. இது என்ன கரடி இது? ஃபயர் பால். ஒரு ஃபயர் பால் மாதிரி துப்புவான். நம்மளால ஷீல்டு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அலோசாரஸ்க்கு என்ன பவர்? ஓடு. ஓ வானத்துலேருந்து மீட்டியார் மாதிரி போட்டு விட்றதா? ஓகே நல்ல பவர் தான். கிகா சைரன் கிகா. ஐ திங்க் இது கிகாலே இப்போ வேறு வேரியண்ட் நம்மளுக்கு கிடச்சிருந்துன்னு வச்சுக்கலாம். இதுவே ராம்பேஜ் கிகா அந்த மாதிரி கிடச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இவனை வந்து நான் பலி கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இந்த சைரன் கிகா ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு அப்பா அட்டாக்கர்லாம் கிடையாது. ஆனால் கிகா ரேரு. சரி ஓகே இப்போதைக்கு இருக்கிற எல்லா டைனோவும் பார்த்தீங்கன்னா நான் பலி கொடுக்க தான் போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ப்ரைம் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் தான் கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி ஃபுல்லாக ப்ரைமை பிடிச்சோமோ அதுமாதிரி அல்டிமேட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைனோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒமேகா முடிச்சுட்டு இதோட எபிசோட பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சுக்கலாம். சரிங்களா? சரி கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.